அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தோடு ஈரோடு மாநகர மாவட்ட மருத்துவர் அணி சார்பாக நான் சில கேள்விகளை எடப்பாடியார் அவர்களிடத்திலே, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலே முன்வைக்கிறேன். ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய முகத்திரை கிழிந்து விட்டது என்பதை நீங்கள் உணர வேண்டிய தருணம். எடப்பாடியார் அவர்களுக்கு அவர்களுடைய முகமூடி கலண்டு விழுந்து விட்டது என்பதை தொண்டர்களாகிய நான் தொண்டர்கள் சார்பில் உணர்த்த வேண்டிய கட்டாயம். தொண்டர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வையும். எடப்பாடியார் அவர்களே, இதை நீங்கள் உணர வேண்டும். கட்சி அலுவலகத்தினுடைய தளத்திற்கு ஜானகி அம்மையாரின் பெயரை வைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் நிர்பந்தப்படுத்தியது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கையிலே மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக வீற்றிருந்த அம்மையார் ஜானகி அவர்களுக்கு நீங்கள் 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப அன்னைக்கு நீங்க ஏன் அவங்க ஜானகி அம்மா பேரை வைக்க கூடாதுன்னு நீங்க நிர்பந்தப்படுத்துனீங்க? இன்னைக்கு ஜானகி அம்மாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தொண்டர்களை எப்போதும் ஏமாற்றிக்கொண்டே இருந்து விடலாம் என்று மட்டும் இருந்து விடாதீர்கள். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயம். தொண்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், அதனால் ஏன் தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து விட்டீர்கள்? எனக்கு வெக்கமா இருக்கு. மூத்த நிர்வாகிகள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. அதாவது அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் அவரை திமுகவில் இருந்து விலக்கிய போது கட்சி தொடங்கப்பட வேண்டும் என்று கையெழுத்திட்ட ஐவரில் ஒருவரான தமிழ் மகன் விஜயன் அமர்ந்திருக்கிறார். இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் இப்படித்தான் பேசியிருப்பாரா? பாராட்டி இருப்பாரா? ராமாவர தோட்டம் மறந்து போய்விட்டது உங்களுக்கெல்லாம். நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ் மகன் ஹுசேன் போல சில அல்லக்கைகள் இருந்து விட்டால் நீங்கள் இயக்கம் உங்களோடு இருக்கிறது என்று நினைப்பிலிருந்து வெளியே வாருங்கள். நிச்சயமாக இல்லை. 5க்கும் 10க்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம். சரி, எல்லா பேட்டிகளிலும் நீங்கள் கூறியது என்ன? ஜானகி அணியினுடைய வெண்ணிறை ஆடை நிர்மலா அவர்களுக்கு பூத் ஏஜெண்டாக செயல்பட்டவர் தான் ஐயா ஓபிஎஸ் என்று கூறினீர்கள் அல்லவா? வெண்ணிறை ஆடை நிர்மலா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தியது, அவர்களை மேடையில் ஏற்றியது. எனக்கு வெண்ணிறை ஆடை நிர்மலாவை மேடையில் ஏற்றியது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் நீங்கள் இரட்டை வேஷம் போடுகிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை. தொண்டர்களை முட்டாள்கள் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய காலத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீர்கள் தொண்டர்களால். தொண்டர்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள். இந்த இயக்கம் சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி தனது பெரும்பான்மையை காட்டியே நின்ற இயக்கம். 72 கட்சி தொடங்கிய போது அண்ணாயிசத்தை முன்னிறுத்தி தலைவர் அவர்கள் தேர்தலை நடத்தினார். தேர்தலில் நின்றார், தேர்தலில் வென்றார். ஆனால் நீங்கள் எடப்பாடியிசம் என்ற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு கட்சியை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது கண்டிக்கத்தக்க செயல். நிச்சயமாக கூறுகிறேன், ஒரு தொண்டனாக மட்டும் இருந்து கூறுகிறேன், இந்த இயக்கம் ஒன்றிணையாவிட்டால் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டே தீரும். காணப்போயிடும். அதுக்கு காரணம் கருப்பாடு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன்.